அமெரிக்கால ஸ்ப்ரிங் சீசன்னாலே பூ பூக்கும், ட்ராவல் பண்ண கார் பறக்கும். ஸோ செம்மையான ஒரு மார்னிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வெஸ்ட் வெர்ஜீனியா, மேரிலாண்ட் பார்டரில் தங்கியிருந்தோம். அழகான ஒரு சூரிய உதயம், நல்ல ஒரு ஸ்டே, ட்ரூ பை ஹில்டன் சமீபத்தில் திறந்த ஒரு ஹோட்டலு. பக்கத்தில் எல்லாமே இருந்தது, ஹோட்டலும் நல்லாவே இருந்தது. வெளில தங்கும்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மெயின் ஏரியா பார்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். உள்ள ரிசப்ஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதான் சமீபத்தில் ஓப்பன் பண்ணதுனால எல்லாமே நல்லா இருந்தது. பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் தேவையில்லாத ஜங்க் ஃபுட் ஆர் கலோரிஸ் இருந்தது. நமக்கு தேவை பிரேக்ஃபாஸ்ட் தான்ப்பா. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல் போலவே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. காஃபி நாள் முழுவதும் எப்போ வேணாலும் அளவில்லாமல் எடுத்துக்கலாம். ஸ்னூக்கர்ஸ் விளையாடுற இடமும் இருந்தது. நைட்டு நானு தீரன் எல்லாருமே வந்து இங்கே விளாண்டுட்டு இருந்தோம். இந்த ஊர் எக்ஸாக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்டின்ஸ்பர்க். இது வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்குது. வெஸ்ட் வெர்ஜீனியா மேரிலாண்ட் பார்டரில் இருக்குது. இந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. சம்மரில் சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல் ஹைலி ரெக்கமெண்டட். ஜிம்மும் இருந்தது. வாடிக்கையாக செய்கிறது தான். போய் காலையில் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. எல்லா பேசிக் ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நல்ல ஒரு ஜிம்மை பண்ணிட்டா ரெஃப்ரெஷிங்காக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ண பக்காவாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு. நேற்று நைட்டு வந்து தங்கணும். இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். சரி ஜிம்மை வீடியோ எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிறது தான் கீழே வந்தது. நாங்கள் வந்து 3rd ஃப்ளோரில் தங்கியிருந்தோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். யூஸ்வலாக கிளம்பும் போது ட்ராலியில் எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்புறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இல்லைனா ஒவ்வொரு தடவையும் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து காரில் வைக்க வேண்டியதாக இருக்கும்னு ட்ராலியை மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நல்ல கம்ஃபர்ட்டான ரூம் ஸ்டேங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டிவி இருந்தது, ப்ளஸ் அதுலேயே நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு எல்லா ஆப்ஸும் இருந்துச்சு. ஸோ நம்ம க்ரோம் காஸ்ட்டோ அமேசான் ஃபயர் ஸ்டிக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. நல்ல ஒரு ஸ்டே. சப்போஸ் இந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பக்கத்துலேயே ஹார்பர்ஸ் ஃபெர்ரி அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் இருக்குங்க. ஹார்பர்ஸ் ஃபெர்ரி நேஷனல் பார்க் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்படி இயற்கையோட செம்மையாக இருக்கும். இந்த நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு இடத்தையும் பிளான் பண்ணுங்க. இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து வந்து ஒரு 45-1 hour ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கை யாருக்கு தான் பிடிக்காது? எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் மலை சைட்லாம் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷன் வைப் இருந்தது. எங்கே போகிறோன்னா மேரிலாண்டில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் டெம்பிள். சூப்பரான ஒரு கோயிலுங்க. ரொம்ப நல்ல வைபாக இருந்தது. கோயில் ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம அடுத்த வீடியோவில் அந்த கோயிலை பற்றியான முழு டீட்டெயில் பார்ப்போம்.